கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு மனிதர் அல்லது வயதான ஒரு நம்முடைய தாத்தாவோ நம்முடைய தகப்பனாரோ மரிக்கும் போது அவர் மரண வாக்குமூலம் கொடுப்பார். அப்படிதானே? இப்போ ஒரு போலீஸ்காரன் கூட மரண வாக்குமூலம் எடுப்பான். எதுக்காக நீ மறிச்ச, ஏன் இப்படி. அப்போ மரண வாக்குமூலம் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி தானே? அந்த மரண வாக்குமூலத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான், கண்டுபிடிப்பான் எல்லாத்தையும். அதுபோல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் மரண வாக்கு மூலமாய் எழுதி வைத்தது தான் 7 வார்த்தைகள். அந்த 7 வார்த்தைகளும் ஒரு பொக்கிஷம். நான் போக போகிறேன்பா, நீங்கள் எல்லாரும் இந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போய்க்கிறார். அந்த மரண வாக்கு மூலத்தை நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், தியானித்து கொண்டு ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு ஆளை வச்சு ஒவ்வொரு வாக்கு மூலத்தை வாக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லினே இருப்பாங்க. நம்ம ஒரே செய்தியில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நான் அதை இப்போ சொல்லித்தரப்போம். வருஷம் வருஷம் அதை பார்த்துக்கினே இருக்கிறீங்க. பாசம்மா சொன்னாங்க பூக்கள். எத்தனை பூக்கள் மொத்தம்? 7 பூக்கள். அல்லேலூயா. முதல் பூ என்னது? மன்னிப்பு. ரெண்டாவது பூ என்னது? ரட்சிப்பு. மூன்றாவது பூ என்னது? பராமரிப்பு. என்ன பூ? நாலாவது பூ என்னது? அங்கலாய்ப்பு. அஞ்சாவது பூ என்னது? தவிப்பு. ஆறாவது பூ என்னது? அர்ப்பணிப்பு. ஏழாவது பூ என்னது? ஒப்புவிப்பு. 7 பூக்கள். என்னென்ன பூக்கள் தெரியுதா? மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு. 7 பூக்கள் கல்வாரியிலே பூத்தது. அல்லேலூயா. இது வசனம் என்னன்னாக்கா, லூக்கா சுவிசேஷம் 23:34 வாசித்தீங்களா? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கார். அதை குறித்து ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். மன்னிப்பு. ரெண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 23:43 வாசித்தீங்களா? இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் பார். யாரை பார்த்து சொன்னார்? கள்ளனை, திருடனை பார்த்து சொன்னார். இன்றைக்கே நீ என்னுடனே கூட. இது என்ன பூ? ரட்சிப்பு. அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் 19:26-27 இந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஸ்திரியே அதோ உன் மகன். அப்புறம் சீஷனை நோக்கி அதோ உன் தாய். இது என்ன பூ? பராமரிப்பு. அல்லேலூயா. திக்கற்றவளாக விட்டு விடாதபடி பராமரிக்கிறார் ஆண்டவர். அவங்கள ஐயோ என் தாய் இவ்வளோ நாள் நான் போகிறேன், திக்கற்றவங்களை போகக்கூடாது. அங்கே ஒரு சீசனை கூப்பிட்டு அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று ஒரு பராமரிப்பு உண்டாக்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூமி எங்கே ஒரு அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் என்னாச்சு? மத்திய 27:46 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்பட்டது. அப்போது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஆண்டவருக்கு உண்டானது. பிதாவுக்கு அவருக்கு எப்போ தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்தாருடைய எல்லா பாவம் ஒன்றா அப்படியே உருண்டு பெரிய உருண்டையாக நின்று அவருக்கு அவரை பார்த்துருந்த அந்த பார்வை என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் மறைச்சிச்சு. அப்போ தான் அவர் அங்கலாய்க்கிறார். ஐயோ என் பிதாவை என்னால் காண முடியலையே. அங்கலாய்ப்பு. என்னான்னு சொல்கிறார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவாகிய தேவனோட அவரை கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாரு? இமை பொழுது உன்னை கைவிட்டேன்
என்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த அங்கலாய்ப்பு எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். அங்கலாய்ப்பு, திக்கற்ற ஒரு சூழ்நிலை வரும். ஐயோ, நான் இவங்களெல்லாம் நம்பி இருந்தேனே, என்னை இப்படி கைவிட்டாங்களே, அனாதையாகிட்டாங்களே. அந்த அங்கலாய்ப்பு ஒரு சில நேரத்தில் வரும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அதான் அங்கலாய்ப்பு. அடுத்தது ஒரு 5வதாக தவிப்பு. யோவான் 19:27 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, தாகமாயிருக்கிறேன். தவிக்கிறார். என்ன தவிப்பு அவருக்கு? ஆத்தும தாகம். ஆத்துமாக்களின் மேல ஒரு தாகம். அந்த தாகத்தினால் அவர் தவிக்கிறார். என்ன செய்வது? அதான் என்னப்பு? தவிப்பு. தவிக்கிறார். 6வதாக இந்த யோவான் 19:28 சொல்ல, எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. வெற்றி சிறந்தார். சிலுவையில் எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார். எல்லாம் முடிந்தது. எனக்கு பிதாவே, நீர் என்னென்ன செய்ய என்கிட்ட சொன்னீரோ எல்லாவற்றையும் நான் செய்து என்ன பண்ணிட்டேன்? முடித்தேன். ஒரு வெற்றியின் வார்த்தை, ஒரு ஜெயத்தின் வார்த்தை, முடிந்தது. கடைசியில் லூக்கா 23:46 ஒப்புவிப்பு. நான் ஒப்புவிப்பு. பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒப்புவித்தார், பரமேறி சென்றார். அல்லேலூயா. இப்போ 7 பூங்க சொல்லு பார்க்கலாம். நம்பர் 1 மன்னிப்பு, நம்பர் 2 ரட்சிப்பு, நம்பர் 3 பராமரிப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு. தூக்கத்தில் தட்டி கேட்டால் கூட டன் 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 சொல்லணும். கல்வாரியில் பூத்த மலர்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது ஒவ்வொரு அர்த்தம் உள்ளதாக இது இருக்கும். நாம் கூட இந்த 7 விதத்துலேயும் நாம் கூட என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொல்லி போன அந்த மரண வாக்கு மூலத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண பின்பற்றி செல்ல வேண்டும். மன்னிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். முதலாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்ததுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? உன்னை என்னை என்ன பண்ணணும்? நீதிமானாய் மாற்ற வேண்டும். ஆமென். ஒரே மனுஷன். யார் அந்த மனுஷன்? ஆதாம். அல்லேலூயா. அந்த ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே என்ன நடந்தது? அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். என் தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணா? கற்பம் தரித்தாள். அந்த பாவம் எங்கிருந்து வந்தனா? ஆதாமிலிருந்து வந்தது. ஆதாம் ஒருவன் செய்த மீறுதலின் நிமித்தம், அவன் ஒருவன் செய்த கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த மனுக்குலம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு? பாவமாய் மாறி போனது. பாவத்துக்கு பரிகாரம் இல்லாதபடி மனிதன் தவித்து கொண்டிருந்தான். ஐயோ, இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவத்துக்கு சம்பளம் மரணம். மாசமெல்லாம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறோம். அதுபோல பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் இன்னைக்கு நினைக்கிறான், எதை ஒன்றா செஞ்சிடலாம், எப்படி ஒன்றா இருந்துடலாம், ஏதாவது ஒரு 4 புண்ணியம் செஞ்சிட்டாக்கா எங்கன்னா என்ன பண்ணலாம்,
போகவே முடியாது. என்ன புண்ணியம் செஞ்சாலும் சரி, என்ன இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால தான் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அந்த ரத்தத்தையே சிந்தினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தன் கீழ்ப்படியாம போயிட்டான், அவன் முந்தின ஆதாம். ஆனால் பிந்தின ஆதாமாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் என்ன பண்ணார்? அவர் கீழ்ப்படிந்தவராயினார். ஆமென். எல்லாத்திலும் கீழ்ப்படிஞ்சார். அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாரு, சகேயுவே அவன் ரட்சிக்கப்படும் போது சொன்னார், சகேயுவே நான் வந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்? தங்க வேண்டும்னார். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ரட்சிப்பு உண்டானது. அவன் உடனே பாவ உணர்வு அடைஞ்சான். அதே சமாரிய ஸ்திரீ நம்ம எத்தனை வாட்டி தியானித்தோம். சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் வந்து நான் வீட்டில் வந்து தங்க வேணும்னு சொன்னிருந்தாக்கா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே எத்தனை புருஷன்? 6 புருஷன். இவர் 7வது புருஷன் பொழுது நினச்சிருப்பாளா? இல்லை, நினச்சிருப்பாளா இல்லையா? ஆனால் அவர் அங்கே சொல்ல, உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னு சொன்னார். அவர் எந்தெந்த இடத்துல எப்படி ஜென்டலாக நடந்துன்னு இருப்பார். அவளை எப்படி உணர்விக்கணும்னு அவருக்கு தெரியும், இவனை எப்படி உணர்விக்கணும்னு இவருக்கு தெரியும். அல்லேலூயா. சகேயுவே அவர் சொன்னார், சகேயுவே நான் வீட்டில் இருந்து என்ன பண்ணோம்? தங்கணும், அவன் கூட போஜனம் பண்ணோம். உடனே அவன் பாவ உணர்வு அடைஞ்ச, ஆண்டவரே நான் பாவிப்பா, என் வீட்டில் வந்து நீங்கள் தங்குறீங்களா? நான் யார் இடத்துலையாவது வாங்கிருந்த எல்லாம் என்ன பண்ணுறேன்? நாளத்தனையாக கொடுத்துட்றேன். ஆனால் அவளை பார்த்து சொன்னார், உனக்கு உன் புருஷன் கூட்டணுவான்னாரு. அவள் கரெக்டாக சொல்லிட்டா, எனக்கு புருஷன் இல்லை. நீ சரியாக சொல்லிட்ட. ஏற்கனவே எத்தனை புருஷன்? 5 புருஷன். இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. நான் வந்து உன் வீட்டில் தங்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் கதை? ஆஹா பரவாயில்லையே, 7வது ஒரு புருஷன் நமக்கு வராரு அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் அவர் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஜென்டலாக நடந்துக்கிறார். ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் அவர் தன்னை தூய்மையானவர் என்பதை அவர் அப்படியே வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு இடத்துலேயும் ஒரு குற்றம் கூட அவர் மேலே என்ன பண்ண முடியல? சுமத்த முடியல. என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாரால் சொல்லக்கூடாது சவால் விட்ட ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, அதனால தான் இங்கே சொல்லப்படுது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக என்ன பண்ணாங்க? நீதிமான்களாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். அப்போ நீ நானும் இன்னைக்கு நீதிமான் என்று மார்தட்டி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார், நம்ம கீழ்ப்படிணுமா இல்லையா? சொல்லுங்க. கீழ்ப்படிந்தால்தான் என்ன பண்ண முடியும்? மேல் படிக்கு போக முடியும். அல்லேலூயா. வேத திட்டவட்டமாய் சொல்லுகிறது, by one man's disobedience many were made sinners, so by the obedience of one shall many be made righteous. ஒரே ஒரு மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக என்ன பண்ணாங்க? பாவிகளா சின்னரா மாறினார். ஆனால் ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக என்ன பண்ணாங்க? நீதிமான்களாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். இந்த ரோமரில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக காரியம் சொல்லப்படுது. 10ஆம் வசனத்தில் சொல்லுது, அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அல்லேலூயா. பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு எல்லா பாவங்களையும் ஒரே ஒரு தரம் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் கொன்று போட்டார். எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அந்த தடம் கூட இல்லாதபடி எல்லாத்தையும் முற்றிலும் அழித்து போட்டார். அப்போ ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும்னா, அவரை போல என்ன பண்ணோம்?
நம்மளும் மாறணும். அதுக்காக தானே அந்த பாவம் திரும்ப 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 நமக்குள்ள அது தலை தூக்குதுனாக்கா இன்னும் நீ என்ன பண்ணல, குணப்படலன்னு அர்த்தம். அதனால 6ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஏதோ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவன் ஆகிட்டேன், ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், நான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்லாம் போடுறேன், வெள்ளையும் ஜல்லியமாக இருக்கிறேன், அப்படியே மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறேன், இதெல்லாம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. அல்லேலூயா. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். மாய் மாலமாக என்ன பண்ண முடியாது, வாழறது வேஸ்ட்டு. மாய் மாலமாக வாழக்கூடாது. வாழ்க்கையில் வாழ்ந்தால் கர்த்தருக்காக நாம் உண்மையாய் வாழ வேண்டும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே தரம் மரித்தார். எதுக்காக மரித்தார் தெரியுமா? நம்ம எல்லாருடைய பாவங்களை என்ன பண்ணிட்டாரு. அதுதான் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தையும் ஒரே தரம் என்ன பண்ணார், அவரு சுமந்தார், மரித்தார், பாவத்துக்கு மரித்தார். அப்ப நாம் என்ன செய்யணும், இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. அங்கே அதான் வசனம் அதான் சொல்லுது, எழுதி வச்சிங்க. ரோமர் 6:6 என்ன சொல்லுதுன்னா, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய இச்சைகளை, நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணும்னா, சிலுவையில் அவரோடு கூட என்ன பண்ணோம், அறைந்து விட வேண்டும். அதனால தான் கலாத்தியர் 5:24 சொல்லப்படுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன்னா யார் தெரியுமா? ஆசையை அவ்வளோவே வச்சுக்கிற தூண்டி இருக்கக்கூடாது. நான் என்ன வேணா செஞ்சிடலாம், என்ன வேணா பண்ணிடலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கினே இருப்பார், உத கொடுப்பார் உனக்கு. அல்லேலூயா. நம்ம நினைவுகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு. கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப கரெக்டாக அங்கே சொல்ற கலாத்தியர் 5:24 நீங்கள் அப்படி எழுதி வச்சுங்க மனசில். கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை யார் யார் தரித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே யார் யார் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் திட்டவட்டமாய் சொல்லுது, அவர்கள் தான் கிறிஸ்துவை உடையவர்கள். ஆமென். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன செய்வாங்களாம், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன பண்ணுவாங்க, சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் போய், ஆண்டவரே நான் உம்மோடு கூட அறையப்படுகிறேன், எனக்குள்ள ஆசை இச்சை வருது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. என்னை குறித்த நான் அநேக காரியங்களை சொல்லக்கூடும். என்னுடைய 17 வயதில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியை நடத்தி கொண்டே இருக்கிறார். காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன், எங்கள் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரனுக்கு எனக்கு ஒரு சண்டை வந்துடுச்சு. அப்போது 20 வயசு, எப்படி இருக்கும், நல்லா முடுக்காக இருப்பேன், சும்மா புஷ்ஷுன்னு கோவம் வரும். அவருக்கு எனக்கும் தகராறு ஆயிடுச்சு. ரொம்ப சண்டைலாம் அடிச்சிக்கலாம் இல்லை, அடிதடி சண்டைலாம் இல்லை,
நீ என்ன சொல்கிறது, நான் எனக்கு போயா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துடுச்சு. அவர் இந்து சகோதரன், அவர் பேர் கருணாகரன், இன்றைக்கி இருக்கிறார், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். கருணாகரன் சவுனோடு கூட 2 பேருக்கும் தயாராகி பேசலை. அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப க்ளோஸாக பேசியிருப்போம். பேச்சு நின்று போச்சு. ஆனால் பாருங்கள், நான் போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண போனால், நீ முதல்ல போய் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணு, மன்னிப்பு கேட்டு வா, அப்போ தான் உங்கள் ஜெபத்தனை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். என்னால் ஜெபிக்க போக முடியல. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற ஒரு உணர்வு. ஆமென். உங்களுக்கு இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியல, எனக்கு இருந்ததை நான் சொல்கிறேன். என்னால் முடியல. நான் எப்படி ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அந்த திட்டினா, நான் இதை திட்டினேன், என்னை மன்னிச்சிட்டேன். நீ உன் ஜெபத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவர் திட்டோட்டமாக சொல்கிறார். அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி செல்ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. நான் 20 வயசு இருக்கும்போது சொல்கிறேன், 1978 79 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அப்போது இன்லேண்ட் லெட்ரு எழுதுவாங்க, கார்டு இன்லேண்ட் லெட்ரு பார்த்துக்கிறீங்களா, போஸ்ட் ஆஃபீஸ். சரி, ஒரு இன்லேண்ட் லெட்ரு வாங்கினேன். அப்போது எங்கள் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எதிர்க்க கலைஞர் மாளிகை அப்படின்னு, அப்போது அந்த காலத்தில் கலைஞர் மாளிகை அதுக்கு பேர். அந்த கலைஞர் மாளிகையில் போய் உக்காந்தேன். அந்த வராண்டாவில் உக்காந்துன்னு இன்லேண்ட் லெட்ரு எழுதுறேன். இது உண்மையாக நான் நடந்ததை நான் சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் எனக்கு தெரியாது. எழுதுகிறேன், அன்பான சகோதரனே, நான் உங்களை தப்பாக பேசிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணலாம், நம்ம பேசலாம், என்னை நீ தவறாக நினைக்காம, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கடன்னு எல்லாத்தையும் எழுதிட்டேன். எழுதி அவர் அட்ரஸ் கிடச்செல்லாம் எழுதி கரெக்டாக எதுவும் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் கழிச்சு அவருக்கு அந்த கடிதம்லாம் கிடச்சிச்சு. அவர் படிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் நேராக போய் பேசும்போது அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு பெரிய நல்லா, இன்றைக்கே என்கிட்ட நல்லா சந்தோஷமாக, வாங்க பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சந்தோஷமாக பேசுகிறார். பாருங்கள், அவர் ரட்சிப்புக்கு அவர் அப்போ இந்து சகோதரன் தான். ஆனால் அன்னைக்கு அந்த அன்பை காட்டுறதுனால அவர் பிற்காலத்தில் ஆண்டவராக இயேசுவரை இன்றைக்கி ரட்சகராக மாற்றிப்பட்டார். ஆமென். இது உண்மையாக என் வாழ்க்கையில் 20 வயசில் நடந்த சம்பவம். இன்றைக்கி எத்தனை பேர் யார் யார் கூட பகையாக இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீ பகையாக இருந்து என்ன சாதிக்க போகிறாய்? அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், எபேசியர் 2:16 எடுத்து வாசிங்க. எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னால் மனம் போல ஓடிக்கிட்டு இருந்தோம், அது எல்லாம் வர்ற மாதிரி வருது. அதான் நான் தம்பிங்களை கூட சொல்கிறேன். அந்த அரவிந்தை கூட கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னேன், எப்பா தம்பி, எப்படியும் வாழலான்னு ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் இப்படி தான் வாழணும்னு கூட்டம் இருக்குதுப்பா. நம்ம எப்படியானா வாழலாம் கூட்டத்தில் சேரக்கூடாது, நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்ற கூட்டத்தில் இருந்தியானா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாலிபனுக்கும் நான் சொல்கிறேன், அரவிந்துக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி சும்மா வண்டி எடுத்துக்கின்னு சும்மா அப்படியே ஜாமனுமா எல்லாம் மாரி எல்லாரும் மாரி திரியணுன்னு ஆசைப்படக்கூடாது. வாலிப பசங்க எப்படியானா வாழறவன் அவன் எப்படியானா போவான். அது என்னது, அது செத்து போன மீன். அது ஆற்றோட ஆறு என்ன பண்ணும், ஓடிக்கினே இருக்கும். அது ஆற்றுல அடிச்சுன்னு போய்டும் அது. ஆனால் நீ நான் யார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. அதான் இங்கே சொல்லப்படுது, முன்னே எங்கே இருந்தீங்க,
தூரமாக இருந்தீங்க. கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் எப்படி பண்ணால் வாழுவான், எப்படி பண்ணா இஷ்டம் போல் வாழ்வான். தண்ணி அடிப்பான், துண்டு அடிப்பான், சிகரெட் அடிப்பான், கஜா போடுவான், போதை ஏற்றுவான், எதோ ஒன்றா பண்ணுவான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அல்லேலூயா. எனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, வாலிப நாட்களில் அந்த காலேஜில் நிறைய துன்மார்க்கர்கள் இருந்தாருங்க. அவங்களோடு கூட தான் போவேன், பேசுவேன், எல்லார்கிட்டையும் பேசுவேன், எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். ஆனால் அவன் தேட்டர் வரைக்கும் அவன் கூட ட்ராவல் பண்ணனா கூட அந்த தேட்டர்கிட்ட போய் நான் எஸ்கேப் ஆகி வந்துக்கினே இருப்பேன். நான் போக மாட்டேன். ஏன்? நான் எனக்குள்ளே யார் இருக்குது? ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால தேட்டர் வரைக்கும் கூட போயிட்டு தேட்டருக்கு அப்புறம் அவனுங்களை அப்படி தள்ளி விட்டு நான் வந்துடுவேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமே என்ன இல்லை, தகுதியாக இருக்காது. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அதிகாரம் இருக்குது. ஆனால் எது எது தகுதியாக அதை மட்டும்தான் அனுபவிக்கணும். இன்றைக்கி வாலிபர்கள் மனம் போல இஷ்டம் போல் சுற்றுறீங்க. வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முன்னே தூரமாக இருந்தீங்க, இப்பொழுது என்ன பண்ணுறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன பண்ணிட்டீங்க? சமீபமானீர்கள். அல்லேலூயா. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். பகையை சிலுவையினால கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த பூமியில் எவனுமே இல்லைல்ல, யாருமே என்னது பகையாக நினைக்கவே கூடாது. அதனால தான் வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, மாம்சம் மாம்சம். அதனால தான் அன்னிலேருந்து நான் நினச்சிட்டேன், இவனுக்கு நமக்கு என்ன இருக்குது, இவன் ஏதோ செய்கிறான், ஏதோ பண்ணுறான். இந்த 1000 பாகத்திலேயே எத்தனையோ பேர் என்னென்னவோ சொன்னானுங்க. உங்களுக்கு தெரியாதன்னு ஒன்றும் இல்லை, பழைய ஆளுங்களுக்கு தெரியும். வாயை திறந்து சொல்லாத வார்த்தைகள் இல்லை, எல்லாத்தையும் இந்த காதில் கேட்டு தான். ஆனால் இன்றைக்கும் அவனுக்கு கூட என்ன பண்ணுறேன், நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என் காதால் கேட்டிருக்க எத்தனையோ வார்த்தைகள் என்னென்னவோ சொன்னானுங்க. அவங்க இப்படி அவனா அப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இதை பண்ணோம், ஆளை வச்சு அடிச்சிடணும். என் மேலே ஒரு துரு கூட என்ன பண்ணல, இது வரைக்கும் பட முடியல. ஆனால் எனக்கு எதிராக பேசினவர்கள் எல்லாரும் மாட்டிக்கின அவஸ்தைப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒன்று நல்லா நினச்சிங்க, நம்ம கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக போய்கினே இருந்தோம்னா நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு கூட என்ன பண்ணுவாங்க, சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். அதனால தான் நான் சொன்னேன், மாய்மாலமாக வாழாதீங்க, மாய்மாலம் வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக நீங்கள் போய்கினே இருங்க. நேர்மையாக நீங்கள் போக போக கர்த்தர் உங்களை வித்தியாசமாக நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. நம்மளுக்கு அன்போடு கூட வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரமாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற புத்தி என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் நடந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, சமாதானத்துக்கு பிரவேசிப்பாங்க. நேர்மை தான் நமக்கு முக்கியம். ஆண்டவராக இயேசு இன்னொரு தரம் நமக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுக்க போகிறது இல்லை. அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் மற்றவங்களோடு கூட பகையாக இருக்கவே கூடாது, பகையாக மற்றவங்கள பார்க்கவே கூடாது. எல்லாரோட சமாதானத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதுக்காக தான் இயேசு சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், உன்னை என்னை நீதிமான்களாக்க
அவர் என்ன பண்ணாரு? சிலுவையை சுமந்தார். இரண்டாவது, பகையாகிய அந்த நடு சுவரை தகர்க்கும்படி இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையை சுமந்தார். சொந்த வீட்லேயே அண்ணன் தம்பி, அக்கா அண்ணன் தம்பி இவங்களுக்குள்ளேயே பகையை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நீங்கள் எங்கே போய் உங்கள் வார்த்தை கேட்டு மற்றவன் திருந்துவான்? தயவுசெய்து விட்டுருங்க, பரவாயில்ல. அந்த பகையை இன்னைக்கு கொன்று போட்டு விட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கொன்று போட்டார் சிலுவையில். பகைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சொந்த குடும்பத்தில் நம்ம நேசிக்க பரவாயில்ல, அவனுக்காக துக்கப்படுங்க, கண்ணீர் விடுங்க. ஆண்டவரே, அவன் தெரியாமல் அறியாமல் செய்கிறான்பா, தான் செய்கிறது இன்னதென்று அவனுக்கு தெரியல, அவனை மன்னியும் ஆண்டவரேன்னு அவனுக்காக கண்ணீர் விட்டு கதறுங்க. கர்த்தர் ஒரு அந்த பகையாகிய நடுசுவர் என்ன பண்ணுவார்? தகர்த்து போட்டுருவார். அல்லேலூயா. உனக்கு துரோகம் பண்ணுறாங்களா? திருப்பி துரோகம் பண்ணாத. உன்னை ஏளனமாக பேசுகிறாங்களா? திருப்பி ரிப்பீட் பண்ணாத. துதிக்கிற வாயில் என்ன பண்ணாத? சபிக்காத. நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்த உடனே என்னையாடா பேசுகிற, வாடா கண்ணா முன்னான்னு பேசிடுறோம். இருக்கக்கூடாது. துதிக்கிற வாயில் யார் என்ன பண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய என் தேவன் பகையை சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? கொன்று போட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள பகை இருக்கக்கூடாது. இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் எல்லாரோட சமாதானமாக கூடுமானால் யாவரோட என்ன பண்ணுங்க? சமாதானமாக இருங்களேன்னு தான் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாரோட எல்லாரையும் நேசிங்க, எல்லாரோட அன்பு கூறுங்க. அவன் அந்த துன்மார்க்கமாக இருந்தாலும் அந்த துன்மார்க்கத்துக்காக கொஞ்சம் அவனுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. நான் எவ்வளோ சொல்கிறேன், அந்த பையன் கேட்க மாட்டானே, அவன் சொந்த புள்ளியாக இருந்தாலும் வரல, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனை கர்த்தர் கண்டிப்பாக திருத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அவனுக்காக செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். எப்படியாகிலும் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி அவனை திருப்பி கொண்டு வருவார். கர்த்தருடைய அப்போ பகையை ஆண்டவரை கொள்ளும்படியாக நமக்கும் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு உண்டாக்கி கொடுத்துட்டார். இப்போ அதனால தைரியமாக இன்றைக்கி போய் அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுற புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் அந்த டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட போக முடியாது. பாவம் செஞ்சுனா தூக்கி என்ன பண்ணோம்? அந்த பாவத்தை போக்குறதுக்கு ஆசாரிங்கிட்ட போய் அதுக்கு தேவையான பலியெல்லாம் எடுத்து போய் என்ன பண்ணோம்? கொடுத்து ஆசாரி என்ன பண்ணோம்? நீங்கள் லேவியாரங்கள்லாம் போய் வாசிங்க. அதை அவன் செய்து அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த பலியெல்லாம் செலுத்தி ஆண்டவரோட திரும்பி வரும். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி என்ன பண்ணுறது? சுத்திகரிக்கிறது. ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து அவரை போல வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி நம்முடைய கொலேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. சிலுவையிலே என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். என்ன வெற்றினாக்கா இங்கே சொல்லப்பட்டது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்ணார்? வெற்றி சார். இந்த பூமியில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லாம் ஆளுக செய்கிறான், என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ஒரு வேளை நம்ம கலங்குறோம். துரைத்தனங்கள். பிசாசு அன்றைக்கு என்ன பண்ணான்னா, என்னைக்கு ஆதாம் அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவம் செய்தானோ அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஆஹா, எனக்கு தான் என்ன பண்ணிச்சு?
வெற்றி கிடைத்தது. ஆதாமுகிட்ட ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. இவை எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண? ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுன்னு கொடுத்தார். நீங்கள் பழுகி பெருகி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கன்னு எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியாக யாரை வச்சார்? ஆதாம வச்சார். பாருங்க, அவன் தான் ஃபுல் அத்தாரிட்டி. சிங்கம், சிங்கம் அங்கே வாடுனா சிங்கம் என்ன பண்ணும்? ஐயோ, கேட்குறமா கேட்குறதா? ஏன்னா அவர் தான் எஜமான். கரடி இங்கே வா வந்திருக்கும். ஏன்னா ஆதாம் பேச்சுக்கு அப்படியே எல்லாம் கீழ்ப்படிச்சிருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து ஃபுல் அத்தாரிட்டி, அவர் தான். அப்படியாப்பட்ட ஆள் என்னைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டானோ அன்னைக்கு அவனுடைய தேவ மகிமை அவனை விட்டு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அப்போ சாத்தான் அப்படின்னா, ஆஹா நான் ஜெயிச்சிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவர் உண்டாக்கின மனுஷன் என்ன பண்ணிட்டேன்? இன்றைக்கி என் கை கீழே வர வச்சிட்டேன். அன்னிலேருந்து தான் இந்த பூமியில் என்ன வந்தது? பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டானது. அவன் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவன் எடுத்துக்கணும். எவன்? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவன் கையில் போயிடுச்சு. அதான் உலகத்தின் அதிபதி சொல்லுதில்ல வேதம். உலகத்துக்கு அதிபதி யார்? பிசாசு தான். அன்னிலேருந்து பிசாசு உலகத்தின் அதிபதியாக மாறிட்டான். என்னைக்கு ஆதாம் எல்லாத்தையும் இழந்து போனானோ, எல்லாம் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தெல்லாம் என்னைக்கு இழந்து போனானோ, எல்லா அதிகாரத்தையும் யார் இப்போ எடுத்துட்டான்ப்பா? பிசாசு எடுத்துட்டான். அவன் அதை வச்சுக்கிட்டு தான் ஜனங்களை என்ன பண்ணான்? ஆட்டி படைத்துக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. இப்போ என்னைக்கு ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்தாரோ அன்னைக்கு அவன் கையில் இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? உரிந்து கொண்டார். உரிந்து கொள்வது என்னது? இப்போ ட்ரெஸ்ஸு போட்டுருக்குறேன், அப்படியே பிடிச்சி வெளிச்சா என்ன ஆகிடும்? புஷ்ஷுன்னு வெளியே வந்துடும்ல, அதான் உரிந்து கொள்ளுது. எல்லாம் நான் ஆதாமுக்கு கொடுத்த எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிட்ட? திருடிக்கினேன். அதனால தான் திருடன், பொய்யன் எல்லாம் யாருக்கு பேர்? சாத்தானுக்கு தான் பேர். திருடன், பொய்யன், பித்தலாட்டுக்காரன். அதனால் அவனை கும்பிட்றவன் அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறான். இன்றைக்கி திருடனும், கொள்ளைக்காரனும், பித்தலாட்டம் பண்ணுறவனும், அபகரிக்கிறவனும் யாருன்னா பிசாசு தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்னா, என்னைக்கு இந்த பூமியில் வந்தாரோ அந்த சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். என்ன வெற்றி சிறந்தார்னா, ஆதாம் கையிலேருந்து எதை இவன் பறிச்சானோ எல்லாத்தையும் இவன் கையிலேருந்து என்ன பண்ணிட்டார்? உரிந்து போட்டார். உரிந்து போட்டார். துரைத்தனங்கள், அதை குறித்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்படுது? ஹேவிங் ஸ்பாயில்டு பிரின்சிபாலிட்டிஸ். அவன் என்னன்னா டிபார்ட்மெண்ட்டை வச்சு இன்னைக்கு மனுஷனை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தானோ எல்லா டிபார்ட்மெண்ட், துரைத்தனங்கள்னா டிபார்ட்மெண்ட்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ். ஸ்பாயில்டு பிரின்சிபாலிட்டின்னா எதை அவன் ஸ்பாயில் பண்ணி வச்சுருந்தானோ எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? கொடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். பவர்ஸ், அதிகாரம், அவங்ககிட்ட எல்லா பவரும் வந்தது. அவன் என்ன சொன்னான்னா, தூக்கு போட்டு சாப்பிடானா மனுஷன் சேர்த்துருவான். வந்து குடிச்சு சாப்பிடா, என்னத்துக்கு நீ இருக்க போகிற? நேராக போவான். ஒரு மனுஷன் ரொம்ப அப்படியே வருத்தத்தில் அப்படியே பாவ சாபத்தில் மாட்டிக்கின்னு அப்படியே திரும்ப, நீ இன்னும் இருந்து என்ன செய்ய போகிற? இன்றைக்கும் அவன் செய்துன்னுக்கிறான் ஒரு சில காரியத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறான்னு வச்சுக்க, ஆண்டவராக இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக பரிசுத்தம் வாழற உங்ககிட்ட வந்து, நீ என்னது உயிரோட மந்து செத்துருன்னு சொல்லிட்டார். செத்துருவியா? நீ செத்துருவியா? போடா சாத்தானே, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா
பாருங்க எப்படியெல்லாம் வாழறான் பாரு. அவன்கிட்ட போய் சொல்லுவான். இப்போ நிறைய பேர் கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் வந்து, டேய் நீ என்ன சாதி இப்போ போய் குடும்பமாக சாப்பிடனா நிறைய பேர் செத்து போகிறானுங்க. அது அவன், இவன் இல்லை. இவன் யார்? அவன் யார்? அவன் எப்படியெல்லாம் வாழறவன், இயேசு இல்லாத வாழறவன். அவனை பிசாசு எப்படி கொண்டு போயிடுறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம கிட்ட இவன் பத்திரம் செல்லுபடி ஆகாது இனிமேல். ஏன்னா நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் கட்டளையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முற்றிலும் அழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்தவனை அவனால் டச் பண்ண முடியாது. இதை யாரும் ஒத்துக்கிறீங்களா? உண்மையான ஒரு கிறிஸ்தவனை பிசாசு டச் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த கிறிஸ்தவனுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? குலைச்சி எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணார்? சிலுவையில் வச்சு ஆணி அடிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களை சாத்தான், சத்துரு, பிசாசு தொட முடியாது. இதை நல்லா எழுதி வச்சுங்க. என்ன பிசாசு எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க. சூனியம் என்ன பண்ணி மறான் அவன், பண்ணி பையன் பண்ணி மறான். உங்ககிட்ட அது வராது. அல்லேலூயா. என்னை தொடாது. தைரியமாக நிற்கிறோம். ஏன்னா கிறிஸ்து எனக்காக மரித்தார். சிலுவையில் ஆணி அடி திறப்பட்டார். எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார். எதை பிசாசு ஆதாம் கையிலேருந்து பறித்து கொண்டானோ எல்லாவற்றையும் கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவன் கையிலேருந்து உரிந்து எடுத்து அதை என்ன பண்ணிட்டாரு? என் கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அதிகாரம்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க, பரவாயில்ல. லூக்கா சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குதே, பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இதோ சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லை, நான் எப்படி சொன்னேன்? இதோ சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எந்த நேரத்தில் விசுவாசிக்க தெரியுமா? துன்பம் ஒரு வேலையில் என்ன பண்ணோம்? சிரிங்க. துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டு சொல்லணும், ஏய் சத்துருவே நீ என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் ஐயோ வச்சுட்டாங்களே, எல்லாம் பண்ணுறது தெரியலையே, யாருக்கிட்ட போகலான்னு தெரியலையே. ஒன்றா உன்ன மாதிரி ஒரு கேவலமான விசுவாசி வேறு யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய், சத்துருவின் சகல வல்லமை என்ன பண்ணுவ? மேற்கொள்ளுவாய். அது உங்களை ஒன்றும் என்ன பண்ணாது, என்னை சேதப்படுத்துவதில்லை. அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த அதிகாரம் எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சிலுவையில் ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லி கொடுத்தேன். முதல்ல என்னது? என்னமோ சொன்னார் பாஸ்டர், என்னான்னு தெரியல. அல்லேலூயா. ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவத்துக்குள்ளானாங்க.
ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர். அப்போ நீங்கள்லாம் யார்? இப்போ நீதிமான். நீதிமான் நான் தைரியமாக சொல்லலாம். மிரையை கேட்டால் சொல்லுவா. ஒரு நாள் குச்சி எடுத்து அடிக்கிறதுக்கு போனேன். தாத்தா என்னை அடிக்காத. ஏன் நான் நீதிமான், என்னை தொடக்கூடாது. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. உண்மையாகவே நான் நீதிமான், என்னை என்ன பண்ணாத, தொடாதேன்ட்டா. நீதிமானை போய் அடிக்க முடியுமா நானே? அந்த அறிவு கூட நம்மளுக்கு இல்லை. ஹல்லேலூயா. நீதிமான் நீ நானும் நீதிமானை வாழும்போது எவனும் நம்மளை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, பகை. பகை இருக்கக்கூடாது. யாருக்கிட்டே பகையாக இருக்கக்கூடாது. அக்கா தம்பி 2 பேரும் நல்லா பேசிங்க, பகையாராதீங்க. நீ என்ன நான் என்ன, நல்லா சந்தோஷமாக இருக்கு. அண்ணன் தம்பி பகையாக இருக்காதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பகையாக இருக்காதீங்க. சகோதர சகோதரிகளுக்குள்ள பகை இருக்காதீங்க. பகை ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஆனால் எது வந்தாலும் என்ன வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணணுமா? பகையை என் இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? கொன்று போட்டார். அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே வரணும். எனக்குள்ள பகை இருக்கக்கூடாது. இந்த பூமியில் பகை இருந்தால் உன்னால் ஜெபம் பண்ண முடியாது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது, ஆண்டவருக்காக நீ எதையும் செய்யவும் முடியாது. நீ மாய்மலமாக தான் வாழ்ந்துட்டு இருப்ப. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 20 வயசில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம். இன்றைக்கி இருக்கிறார் அந்த கருணாகரன், அதே முகப்பேர் சர்ச்சில் தான் இருக்கிறார். போய் உடனே கேட்டுங்க, நான் செஞ்சேனா இல்லையான்றது. ஹல்லேலூயா. நான் எதையும் உண்மையை தான் பேசுவேன், பொய் எனக்கு பேசவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உண்மையாக தான். 20 வயசில் இன்லேண்ட் லெட்டரை வாங்கி எழுதுறது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அந்த சகோதரனோடு கூட ஒப்புரவாகிறதுக்காக ஒப்புரவானேன். அருமையான தேவனுடைய, நம்ம ஒப்புரவாக வேண்டும். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒப்புரவாய் வாழ முடியும். இந்த பூமியிலேயே நம்ம ஒப்புரவு இல்லாமல் வாழ்ந்து ஒருத்தரை பகைச்சுக்கணும். நீ நான் என்ன, என்னத்தை நீ சாதிக்க போகிற இருந்து? நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் ஏன் அவங்கக்கிட்ட போய் இணங்கி போகணும்? இணங்குதல் என்ன பண்ணுமா? பெரிய குற்றங்களையும் கூட என்ன பண்ணும்? அமர்த்தி போடும். இணங்கிடணும். நான் இணங்கவே மாட்டேன். ஒரு சில ஆளுங்க இப்படி நிற்போம், அப்படியே இணங்கவே மாட்டேன். நான் ஏன் இணங்கி, அவங்க இறங்கி வரட்டும். இந்த ஐ, ஆங்கிலத்தில் ஐ இருக்குது. எப்படி அது? ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். ஐ என்னன்னா நான், அது ரொம்ப திமிர் பிடிச்ச ஐ. ஆனால் சி இருக்குது பத்தியா, சி என்ன பண்ணும்? அப்படி வளைஞ்சு கொடுக்கும். சி, நீ ஐயா சியான்னு நீ தான் இப்போ சொல்லணும். நான் ஐ ஐ ஐனா நீ எங்கே போவ? ஐன்னு போடுவ உள்ள, எங்க பாதாளத்துக்கு போவேன். ஆனால் சி இருக்குதே, அது எப்பவுமே என்ன பண்ணும்? இணங்கி கொடுக்கும், வளைஞ்சி கொடுக்கும். எப்போ நீ இணங்கி கொஞ்சம் இணங்குதல் ஒரு பெரிய குற்றத்தை கூட என்ன பண்ணும்? அமைதி போட்டுரும். எப்பவுமே இணங்கி நல்ல சி மாதிரி அந்த கிறிஸ்ட் நல்லா எப்பவுமே சி தான். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் சி, நான் கிரைஸ்ட். அவன் தப்பு பண்ணாலும் என்ன, அவன் தான் தப்பு பண்ணாதுக்காரன். உலகத்தில் எல்லாமே தப்பு பண்ணுறான். அவன் தப்ப நான் ஏன் பார்க்கணும்? நான் யார்? நீதிமான். நான் யார்? தைரியமாக சொல்கிறேன், நான் நீதிமான். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் அந்த உலகத்துக்குரியவன். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். என்னது? ஆதாம் எழுந்து போன அந்த அதிகாரத்தை பிசாசு வச்சிருந்தான். பிசாசு கையில் இருக்கிற அதிகாரத்தை இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கொடுறான். என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்த அதிகாரத்தை நீ வச்சு நீ இருக்குதா? கொடுறான்னு புட்டிங்க என்ன பண்ணுறாரு? நம்ம கையில் கொடுத்துட்டார். யார் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேர்களுக்கு அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி இந்த உலகத்தில்
நீயும் நானும் அதிகாரம் உள்ளவர்கள். எல்லாம் எழுந்திருக்கலாம். அல்லேலூயா. அதிகாரத்தோடு கூட வாழ வேண்டும். அதனால தான் குட் ஃப்ரைடே சர்வீஸ். எனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது, ஆளுகை இருக்கிறது. அந்த ஆதாம் எழுந்து போன அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு என் கையில் கொடுத்திருக்கிறார்.